ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெங்களூரில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருந்தது. என்னோட பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா ஒரு குர்தா செட்டு, ஃபுல் செட்டு, 3 பீஸ் செட்டு நான் வாங்கியிருந்தேன். அது நான் என்னென்ன வாங்கியிருந்தேங்கிறத லாஸ்ட்டாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்புறமா சபரீஸ்க்கு ஐபேடு வாங்கிறதுக்காக ரிவ்யூ செக் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் ரிலையன்ஸுக்கு. பார்த்திங்கன்னா அங்கே ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா அங்கே ரிவ்யூ மட்டும் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா வேறு ஷாப் போயிருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா அதை பற்றின ரிவ்யூஸு சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ ரேம் இருக்குது, எவ்வளோ ஜிபின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது. இந்த பிரகதீசன் ஓடி ஆடி விளாண்டுட்டே இருந்தான். பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அங்கேயும் இங்கேயும் போய்க்கிட்டு. அப்புறமா அப்பா எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இப்போவே அவருக்கு ஸ்மார்ட் வாட்ச்லாம் வேணுமா பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா மாலில் அவரை பிடிச்சு தப்பிச்சு போக பார்த்தாரு. பிடிச்சு அங்கே உள்ள நர்ஸ் பார்த்திங்கன்னா போலியோ ட்ராப் கொடுத்துட்ருந்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அகெயின் வேறு ஷாப் நாங்கள் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா ஐபேடு செக் பண்ணுறதுக்காக இன்னொரு ஷாப்புக்கு போயிருந்தோம். சாம்சங் போயிருந்தோம். சாம்சங் போயிட்டு இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தது ஃபியூச்சர்ஸு. சபரீஸ்க்கு இதுதான் பிடிச்சிருந்தது ஃபைனலாக. பார்த்திங்கன்னா இந்த ஐபேடோடது பார்த்திங்கன்னா சாம்சங் பிராண்டு தான். இது 12 ஜிபி ரேமு, ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் நிறைய. கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் ஷாப்னு சொல்லி ஒன்று போயிருந்தோம். அதுக்கப்புறமா இடையிலையே ட்ரெண்ட்ஸ் இருந்தது. சரி ட்ரெண்ட்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம் ஏதாவது நியூவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷனு. ட்ரெண்ட்ஸில் அப்படியே மெல்லமாக போயிட்டு குர்தா செட்டு, அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற பசங்களுக்கு ரவுண்ட் நெக்கு டிஷர்ட்லாம் பார்த்துட்ருந்தேன். கொஞ்சம் லைட் கலராக இருந்தது. பார்த்திங்கன்னா ஷேட்லாம் பசங்களுக்கு எப்போதுமே நான் டார்க் கலர் தான் போடுவேன். எனக்கு அதான் பிடிக்கும். பார்த்திங்கன்னா லைட் கலரு அவங்களுக்கு சூட் ஆகாது. அப்படியே எனக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் பார்த்துட்டு ஷார்ட் குர்த்திஸு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே லாங் குர்தாஸ் தான் இருந்தது. பார்த்திங்கன்னா அப்படியே மெல்லமாக பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தேன். ட்ரெஸ்ஸு ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் நல்லா இருந்தது. பட் ஆனால் கலர் லைட் கலராக இருந்தது. அதுக்கப்புறமா இயரிங் செக்ஷன் வந்துட்டேன். ஃபேன்சி ஐட்டம் செக்ஷன் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஓவராலாக பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 2-3 இயரிங்ஸ் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நான் பர்ச்சேஸ் பண்ணேங்கிறத நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் நான். அப்புறம் பேகு, பெல்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருந்தேன் என்னென்ன இருந்ததுன்னு. ட்ரெண்ட்ஸில் எப்போதுமே ப்ரைஸ் ஒர்த்தாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கிட்ஸு இந்த சாண்ட் பக்கெட் வச்சு விளையாடுறதுக்காக இங்கே வந்துட்டாங்க. டக்குன்னு அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டோம். அப்புறம் இந்த பிரகதீஷும் சபரீஷனும் அங்கே புக் ரீட் பண்ணுறதுக்காக ஒரு ஷாப் இருந்தது. பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டோம். பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து புக் ரீட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் நிறைய புக்கு ரீட் பண்ணுவேன். இந்த புக்கு வேணும், அந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸாக எடுத்துகிட்டு டேபிளில் உட்காந்து சார் ரீட் பண்ணிகிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம். அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்துட்டோம். அதுக்கப்புறமா ஸ்பேருன்னு சொல்லி அங்கேயே ஒரு ஷாப் இருந்தது. பார்த்திங்கன்னா அங்கே கிராசரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாமே இருந்தது. பார்த்திங்கன்னா
பசங்க வந்து ஸ்நாக்ஸ் பார்க்க ஓடி வந்துட்டாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு அப்படியே இங்கே வந்து கடைசியாக என்ன ஸ்நாக்ஸ் எடுத்தாங்கன்னா, ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க 2 பேரும். எங்கள் டேடி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம் பார்த்திங்கன்னா. இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை தான் 2 பேரும் எடுத்து வச்சுட்டு, இது ஓகே ஸ்ப்ரிங்கிள்ஸு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அப்படியே இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் பார்க்க போயிட்டோம் பார்த்திங்கன்னா. ஸ்ப்ரிங்கிள்ஸை கையில் எடுத்ததுலேயும் அவருக்கு ஒரே ஜாலி பிரகதீஷ்க்கு. அதுக்கப்புறமா இந்த செக்ஷன் வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கே சிட்டிங் பெஞ்ச் மாதிரி இருந்தது பார்த்திங்கன்னா மாலில். அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்ருந்தோம் பார்த்திங்கன்னா. நல்லா இருந்தது அந்த ப்ளேஸு. சப்ரீஸ் இங்கிட்டும் ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தார் கொஞ்ச நேரம். நாங்கள் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஷாப் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அகெயின் பார்த்திங்கன்னா நிறைய மாலில் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஒவ்வொரு ஷாப் போய் பார்த்துட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா.